நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் முற்று எச்சம் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணத்தில் 3 வீடியோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் ஆகாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் ஒரு சில டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், வராமலும் இருக்கலாம். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வினைச்சொல். ஸோ வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? செயலை குறிக்கும் சொல், செயலை குறிக்கும் சொல் தான் பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல். ஓகேங்களா? ஸோ செயல் அப்படிங்கிறத வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வினைக்கு பொருள் என்ன, செயல். ஓகேங்களா? ஸோ வினையை குறிக்கும் சொல் இல்லைனா செயலை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முற்று எச்சம் அப்படிங்கிற மாதிரி 2 வகை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா முற்றுல பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினைமுற்று. அதுக்கப்புறம் எச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எச்சம் இருக்கும், பெயரெச்சம், வினையெச்சம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா இன்னொன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன வரும் பாருங்கள், முற்று எச்சம் அதில் வகைகள் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எச்சம் அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வினைமுற்று பாருங்க, எக்ஸாம்பிள் எழுதுறேன், என்ன வருதுன்னு பாருங்க. மலர் பாடினாள், கண்ணன் எழுதுகிறான், மாடு மேயும். இந்த இடத்துல பாடினால், எழுதுகிறான், மேயும் இது எல்லாமே பாருங்க பொருள் வந்து முழுமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முழுமையாக பொருள் முற்று பெற்று இருந்தது அப்படின்னா அதை நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வினைமுற்றுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முற்று வினை. ஓகேங்களா? ஸோ பொருள் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வினைமுற்று அப்படி இல்லைன்னா முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 காலங்கள். ஓகேங்களா? 5 பால் 3 இடம் இது எல்லாத்தையுமே வரும். ஓகேங்களா? ஸோ 3லையுமே வரும். 3 காலம் 5 பால் 3 இடம் இது எல்லாத்துலேயுமே வினைமுற்று வரும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க, பொருள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஸோ முற்று பெற்று இருக்கணும், அதை வினைமுற்று முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். அது 3 காலம் 5 பால் 3 இடம் எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா? ஸோ காலம் அப்படின்னா 3 காலம் என்ன, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 5 பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். 3 இடம் தன்மை முன்னிலை பலருக்கு. இது எல்லாமே டீட்டெயில் நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வினைமுற்று வரும். ஓகேங்களா? ஸோ அதில் 2 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு செயல் நடைபெறுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த 6ஐயும் வெளிப்படையாக காட்டி வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த 6 என்னென்ன அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த 6மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையானவை. அந்த 6ஐயும் வெளிப்படையாக காட்டி வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள்.
ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும், இந்த 6 வருதான்னு பாருங்கள். செய்பவர் யார், மாணவி. அதுக்கப்புறம் கருவி. கருவி அப்படின்னா இந்த கட்டுரை எதில் எழுதுவாங்க, தாளும் எழுதுகோலும். அதுக்கப்புறம் பாருங்கள் நிலம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எழுதுவாங்க, பள்ளி இல்லைன்னா வீடு, ஏதோ ஒன்று. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் செயல் என்ன, எழுதுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா செயல், எழுதுதல். அதுக்கப்புறம் காலம் இங்கே தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எழுதினாள், எழுதுகின்றாள், எழுதுவாள், இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா காலம். ஸோ எழுதினாள் அப்படின்னு வந்ததால் இது இறந்த காலம். அதுக்கப்புறம் செய்பொருள் என்ன, கட்டுரை தான் செய்பொருள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 6ஐயும் வெளிப்படுத்தி வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, இந்த செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ஐயும் வெளிப்படையாக உணர்த்தி வருவதா பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா. ஸோ அடுத்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஸோ குறிப்பு வினைமுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகேங்களா. ஸோ இந்த 6ல் ஏதோ ஒன்றை உணர்த்தி, ஓகேங்களா, ஸோ எது வேணால் இருக்கலாம், ஏதோ ஒன்றை உணர்த்தி காலம் காட்டாது செய்பவரை மட்டுமே காட்டுறதா பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பொருள், இடம், காலம், சினை, இந்த இடத்துல குணம்னாலும் பண்புனாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இந்த 6ல் ஏதோ ஒன்றை உணர்த்தி காலத்தை காட்டாது. ஓகேங்களா, காலத்தை காட்டாது, செய்பவரை மட்டுமே உணர்த்தும், செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6ல் ஏதோ ஒன்றை உணர்த்தி காலத்தை காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டி வருவது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணன், எழுத்தன். இதில் கண்ணன் யாரு, செய்பவர். ஓகேங்களா. ஸோ எழுத்தன் அப்படின்னா வேற எதையுமே உணர்த்தலை. ஓகேங்களா. ஸோ எழுத்தன் அப்படிங்கிறது தொழில். ஸோ எழுதுதல் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொழில். அப்போ கண்ணன் வந்து செய்பவர் எதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு, தொழிலை மட்டும் உணர்த்தி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 6ல் தொழிலை மட்டும் உணர்த்தி இருக்குது. இந்த மாதிரி இந்த 6ல் ஏதோ ஒன்று வந்து காலம் காட்டாது. இந்த இடத்துல காலம் காட்டல இல்லையா, எந்த காலம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி காலத்தை காட்டாமல் செய்பவர் யாரோ அவரை மட்டும் வெளிப்படையாக காட்டி வருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தாச்சு, தெரிநிலை வினைமுற்று பார்த்தாச்சு, குறிப்பு வினைமுற்று பார்த்தாச்சு. இது 2 போக இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா. ஸோ இந்த 2ஐயும் பார்க்கலாம். ஸோ ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா அவங்கள ஏதோ ஒரு செயலை செய் அப்படின்னு நம்ம கட்டளை இடுறதா பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஸோ ஏவல் அப்படின்னாலும் கட்டளை தான் அர்த்தம் இல்லையா. ஸோ தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவதா பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போ. ஸோ கடைக்கு போன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் சொல்ல முடியும். கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் படி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ கடைக்கு போ, பாடம் படி, இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு செயலை செய்ய சொல்கிறோம் இல்லையா. ஸோ கடைக்கு போக சொல்கிறது, பாடத்தை படிக்க சொல்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. ஸோ வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா 4 பொருளில் வரும். என்னென்ன அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல்,
விதித்தல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த மாதிரி 4 பொருளில் வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் விதித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தன்மை இடத்தில் வராது. விதித்தல் அப்படிங்கிறது தன்மை இடத்தில் வராது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 4 பொருளில் வரும். இதில் விதித்தல் அப்படிங்கிறது தன்மை இடத்தில் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 திணை. ஓகேங்களா? ஸோ 2 திணை 5 பால் 3 இடம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா? ஸோ வியங்கோள் வினைமுற்று 2 திணை. 2 திணைனா அக்ரிணை உயர்திணை. ஸோ 2 திணை 5 பால் 3 இடம் எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட விகுதி பார்த்தீங்க அப்படின்னா கா இய இயர் அல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இதோட விகுதி கா இய இயர் அல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க, ஒளிக, வாலியர், வாரல். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் கா இது பார்த்தீங்க அப்படின்னா கா இயர் இயர் அல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விகுதி பெற்று வரும். விகுதி என்னென்ன வரும்? கா இய இயர் அல். ஓகேங்களா? ஸோ வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருள்களில் வரும். விதித்தல் பார்த்தீங்க அப்படின்னா தன்மை இடத்தில் வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 திணை 5 பால் அதுக்கப்புறம் 3 இடம் இது எல்லாத்துலேயுமே வரும். இந்த மாதிரி விகுதி பெற்று வரும். கா இய இயர் அல் இந்த மாதிரி விகுதி பெற்று வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வாழ்த்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்கள வாழ்த்துறது தான் வாழ்த்துதல். பாருங்கள் வெல்க, வாழ்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறது வாழ்த்துதல். வைதல் அப்படின்னா என்ன? திட்டுறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஒளிக, வீழ்க, வீழ்க. ஓகேங்களா? வேண்டல் அப்படின்னா ஏதோ ஒன்று வேண்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ தருக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இதுவே விதித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டளை இடுறது. ஓகேங்களா? விதித்தல் அப்படின்னா கட்டளை இடுறது சொல்லலாம். பாருங்கள் உண்க. ஓகேங்களா? ஸோ நம்மளே கட்டளை இட்டுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து தன்மை இடத்தில் வராது. ஓகேங்களா? ஸோ உண்க, வருக இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா விதித்தல் பொருளில் வரும். ஓகேங்களா? ஸோ கா இய இயர் அதுக்கப்புறம் அல் இந்த 4 விகுதியும் பெற்று வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையில் வரும். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம ஏதோ ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஏவல் வினைமுற்று. அப்போ முன்னிலையில் மட்டும்தான் வரும். இதுவே வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா 2 திணை 5 பால் 3 இடம் இது எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா? ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? ஸோ ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்றில் வேறுபாடு இல்லை. ஓகேங்களா? கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஸோ பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு கட்டளை இல்லையா? ஸோ கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஆனால் வியங்கோள் வினைமுற்றில் வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருளை உணர்த்தும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே உணர்த்தும். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருள்களையும் உணர்த்தும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். ஓகேங்களா? ஸோ விகுதி இதில் இருந்தும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக விகுதி இருக்கும், விகுதி பெற்று வரும்.
ஓகேங்களா. ஸோ 4 பாயிண்ட் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏவல் வினைமுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் வரும். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம ஏவல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 2 திணை 5 பால் 3 இடங்களில் வரும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும். அடுத்து வேறுபாடு இதில் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா வாழ்க ஒளிக வெல்க இந்த மாதிரி சொல்லும்போது ஒருத்தங்களா இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம், பல பேராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் வேறுபாடு தெரியாது. அடுத்து இது கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஸோ முன்னிலை இருக்கிறவங்கள நம்ம கட்டளைப்படுத்தி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கடைக்கு போ, பாடம் படி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த மாதிரி 4 பொருளில் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இது விகுதி பெற்றும் இருக்கலாம், பெறாமலும் வரலாம். ஓகேங்களா. ஆனால் வீங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று மட்டுமே வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ வினைமுற்றில் என்னென்ன வகைகள் இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எச்சம்னா என்ன, வினையச்சம், பெயரெச்சம் இந்த 2 இருக்கும். ஸோ பெயரெச்சம் அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன, வினையச்சம் அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன, இது எல்லாமே அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.